வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்கா பார்த்தோன்னா சிவநாடியின் தோலை உரிச்சு உண்மையை வர வைக்கிறாங்க. சிவநாடியின் பித்தலாட்டத்தை நிரூபிச்சுட்டாங்க நம்ம கார்த்தி அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா உண்மை தெரிஞ்சு நம்ம சாமுண்டேஸ்வரி கார்த்தியை மருமகனாக ஏற்றுறாங்க. ரோஹிணியின் தாய்மையை அரவணைக்க தொடங்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் சிவநாடியின் சதி செயல் நம்ம சாமுண்டேஸ்வரி காரில் ஆக்சிடென்ட் பண்ண வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் தலையில கட்டோட நம்ம சாமுண்டேஸ்வரியும் சந்திராவும் வீட்டுக்கு போறாங்க. அம்மா அவங்க தலையில ஏமா இவ்வளோ பெரிய கட்டு, என்ன ஆச்சுமா அவங்களுக்கு அப்படின்னு நம்ம ரோஹிணி ரேவதி எல்லாருமே பதறி போய் கேட்க நேரம் என்ன சொல்லுற, இதெல்லாம் யாரால வந்தது, உன் அக்காளால் வந்தது ரேவதி. இந்த ரோஹிணிக்கு வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தையால் அக்கா உயிருக்கு ஆபத்துன்னு நான் தான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். யார் கேட்டா இப்போ பார்த்தா என் அக்காகாரி தலையில் ஒரு கட்டோடி போகக்கூடிய நிலைமையில் இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். உங்கள் அம்மாவோட உயிரை பறிக்கிறதுக்கு தானடி நீ வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு இருக்க அப்படின்னு அந்த இடத்துல ரோஹிணியை நம்ம சந்திரா வெளுத்தெடுக்கிறாங்க. இந்த பாரு அக்கா அழிக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் விருப்பம் நீ சொல்லலாம். ஆனால் அதுக்கு நீ என் அக்காவை பணைய வச்சிடாத. உன் பிள்ளை அவ்வளோ பெரிய தரித்திரம். இது பிறக்காத பிழைக்கிறதைக்காண்டி இப்போ என் அக்கால நீ படாத பாடு படுத்துட்டு இருக்க ரோஹிணி, இதை புரிஞ்சுக்க அப்படின்னு மைண்டை மாத்துறாங்க நம்ம சந்திரகலா. அந்த பாரு எப்படியாவது இந்த குழந்தைய அழிச்சிரு, இதனால உங்கள் அம்மாவுக்கு உயிருக்கு ஆபத்து. உங்கள் அம்மா உன்னை எப்படியெல்லாம் வளர்த்தா, அந்த நஞ்சு விசுவாசம் உனக்கு இருக்குன்னா இந்த பிள்ளைய உடனே போய் அழிச்சிடு அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ரேவதி கேட்டுட்டு இருக்காங்க. சந்திரா சித்தி ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குது, அதனால தான் அக்கா கிட்ட இப்படி மைண்டை பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு நம்ம கார்த்திகிட்ட போய் சொல்கிறாங்க. இந்த பாரு கார்த்தி, எனக்கு என்னமோ இது சந்திரா சித்தி சிவநாடியின் சதி மாதிரி தெரியுது. ஏம்னா அவங்க பேசிக்கிட்டு பார்த்தா இந்த குழந்தைய அழிக்க வைக்கணும், இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரக்கூடாது அப்படின்னு சிவநாடி கிரியேட் பண்ண ஆக்சிடென்ட் போல தான் இருக்குது. ஏதாவது ஒன்று பண்ணி நீ உண்மையை கண்டுபிடி, எனக்கு நம்பிக்கை இருக்கு எல்லா விஷயத்துலையும் இந்த வீட்டை பாதுகாத்தவே நீ. அப்படின்னா இந்த புள்ள வயிற்றுல இருக்க புள்ள அழிக்க விடாமல் தடுக்கணும்னா உன் கையில் தான் இருக்கு கார்த்தி, நீ உண்மையை கண்டுபிடி அப்படின்னு அந்த இடத்துல அனுப்பு நேரம். நீ கவலைப்படாத ரேவதி, நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன், முதல்ல அந்த ஜோசியரை தான் விழுக்கணும் அப்படின்னு அந்த ஜோசியர்கிட்ட போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஜோசியரின் மனைவி பிள்ளைங்களை பிடிச்சி சொல்லுங்க, உங்கள் புருஷன் ஒரு பெரிய பித்தலாட்ட ஜோசியராக மாறி இருக்காரு, அவர் ஏமாத்திருக்காரு, வயிற்றுல ஒரு பிள்ளை உலகத்தே பார்க்காத பிள்ளைக்கு மேலே அவ்வளோ வன்மத்தையும் கொட்டி அழிக்கிறதுக்கு சொல்லாரு அப்படின்னு சொன்னா, என்ன தம்பி சொல்கிறீங்க, அன்னைக்கு எங்கள் 2 பேர்த்தையும் கலத்தி வச்சு தான் என் புருஷனை அப்படி சொல்ல வச்சாரு. அப்போ இந்த ஃபோட்டோயில் இருக்க நபரா அப்படின்னு சிவநாடிக ஃபோட்டோயை தூக்கி காட்டுறாங்க. அடடா இவரே தான் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கணும். எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த சிவநாடி இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருப்பான் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தோட வெளுத்தெடுக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி இந்த எல்லாமே இந்த சிவநாடிக்க வேலை அப்படின்னு தெரிஞ்ச கூடாது, நம்ம விடக்கூடாது. இவர் இந்த ஜோசியர் அவரோட மனைவி பிள்ளைங்களை காப்பாற்றுறதுக்கு தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு மூல காரணமாக இருந்த அந்த சிவநாடியும் சந்திராவையும் வெளுக்கணும். அதுக்குள்ளே ரோஹிணிக வயிற்றில் இருக்க குழந்தைய அழிக்கணுக்குன்னு ஸ்கெட்சுக்கு சந்திரகலா போட்டுற போகிறா அப்படின்னு சிவநாண்டியை பிடிக்கணும் அப்படின்னு சிவநாண்டியை பிடிக்க போட்டுறாங்க. ஒரு கட்டத்தில் சிவநாண்டியை பார்க்க போன நம்ம கார்த்திக்கு அதிர்ச்சி. ஏன்னா சிவநாடி ஒருத்தங்கிட்ட ரூபாயை கொடுத்து நாங்கள் சொன்னது மாதிரி அந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணிட்டிய, இது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த காரையும் நம்ம சிவநாண்டியையும் பிடிச்சி அடித்து விழுக்கிறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா கதி கலங்கி நிற்கிறாருங்க சிவநாடி. நம்மளை இந்த டிரைவர் பையன் கண்டுபிடிச்சிட்டான், இனி விட போகிறதில்ல, இப்போவே நம்ம பித்தலாட்டம் தெரிஞ்சு ரோஹிணி வயிற்றில் இருக்க குழந்தைய கலைக்க மாட்டாங்க, இனி கொண்டாட போகிறாங்க அப்படின்னு அரண்டு போய் நிற்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ரோஹிணியை மனசை மாற்றி நம்ம ரோஹிணி ஒரு கட்டத்தில் சொல்லிடுறாங்க, எங்கள் அம்மாவோட உயிர் தான் சித்தி எனக்கு முக்கியம், இந்த வயிற்றில் இருக்க குழந்தை கண்ணுக்கு தெரியாத என் குழந்தை வேண்டாம், எங்கள் அம்மா நல்லா இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நம்ம மயிலுக்கிட்ட போய் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அந்த முடிவை ஏற்றுக்கிடணும், எங்கள் அம்மாக்காக தான் இந்த முடிவை எடுத்திருக்கேன், நம்மளுக்கு 2 வருஷம் பிள்ளை இல்லாமல் இருந்து கஷ்டப்பட்டோம், அது பிறகு வாரிசாக இருந்தாலும் எனக்கு எங்கள் அம்மா தாங்க முக்கியம் அப்படின்னு அந்த இடத்துல ரோஹிணி முடிவெடுக்க நேரம் சந்திரா பல்ல இழிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க.
நல்ல முடிவை ரோஹிணி எடுத்தா, நம்ம மனசை மாற்றி விட்டுட்டா, இப்போ வந்து இனி அவளை சொத்தையும் நம்ம ஆட்டையை போட போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு அலப்ப சந்தோஷத்தோட நம்ம சந்திரா இருக்க நேரம் தான். நிறுத்துங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரோஹிணியை பார்த்து, இந்த முடிவை எதுக்காக எடுத்தீங்க? உங்கள் வயிற்றில் இருக்க குழந்தையால் உங்கள் அம்மா உயிருக்கு ஆபத்து தானே இந்த முடிவை எடுத்தீங்க. ஆனால் இந்த முடிவை எடுக்காதுங்க, இது தப்பு. உங்கள் அம்மாவோட உயிருக்கு எந்த ஆபத்துமே இல்லைங்க. இந்த காரை ஆக்சிடென்ட் பண்ணதும் வந்து அந்த சிவனாடியோட வேலை தான். அவன் தான் உங்கள் அம்மாவுக்கு இப்படி ஒரு திட்டத்தை வந்து நம்ப வைக்கிறதுக்காக இந்த சந்திரா மூலமாக இதை செய்தது. அதே நேரத்தில் பார்த்தோன்னா இது வந்து ஜோசியரோ வந்து பொய் தான் சொல்லியிருக்காரு. ஜோசியருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்களை வெளுத்தெடுக்க நேரம் உண்மை தானாக வந்துடுச்சு. எல்லாமே சிவனாடியின் சதி அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பேய் அரைஞ்சது கணங்க நிற்கிறாங்க. எல்லாம் சிவனாடிய சரியா, இது தெரியாமல் நம்ம கொந்தளிச்சிட்டோமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரோஹிணி வந்து வயிற்றில் இருக்க பிள்ளைய அப்படியே வந்து கையை வச்சு தடவி, இந்த பாரு நீ வந்து எங்கேயும் வந்து போக மாட்டா, அம்மா கூட தான் இருப்பா, அம்மா கூட இந்த புதிய உலகத்தை பார்க்க போகிறா, இதுக்கெல்லாம் காரணம் சதித்திட்டோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு வந்து இதை எப்போவே உன் பாட்டிக்கிட்ட சொல்லி கண்டிப்பாக நான் உன்னை வளர்க்க போகிறேன் தங்கம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியை பிடிக்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட, அத்தை இந்த எல்லாம் சிவனாடியோட திட்டம் தான். சிவனாடி ரோஹிணி வயிற்றுல வந்து குழந்தைய அழிக்கணும், இந்த வீட்டுக்கு வாரிசே இல்லாமல் இருக்கணும், இந்த சொத்து எல்லாத்தையும் ஆக்குபைட் பண்ணணும், இப்படிப்பட்ட பிளானோடு இருந்தவே வேணும்னி தான் ஒரு கார்ட்ட இந்த காரை வந்து கொடுத்து இடிச்சிருக்கான். உங்கள் காரை ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, அந்த நபரையும் பிடிச்சி தொல்லியை வச்சு உங்கள் கண்ணு முன்னாடி நான் கொண்டு விட்டுட்டேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், அடடா அதுவும் இல்லை, அந்த ஜோசியருக்கு மனைவி பிள்ளைங்களை கடத்தி வச்சு சிவனாடி கத்தியை வச்சு மிரட்டி தான் இதை வந்து சொல்ல வச்சிருக்கான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பேய் இறஞ்சி நிற்கிறாங்க. என்னடா இது கூத்தா போச்சு, இப்படி ஏமாத்தி இந்த சிவனாடி என் குடும்ப வாரிசே இல்லாமல் ஆக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டானா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோபமும் கொந்தளிப்போட நம்ம கார்த்தி வந்து இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இதுக்கு எல்லாமே வந்து இந்த சிவனாண்டி தானே அப்படின்னு வந்து சிவனாண்டியை வந்து கையங்களவுமா பிடிச்சு நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட கொண்டு வராங்க. சாமுண்டேஸ்வரி, மாப்பிள்ளை விடுங்க, இப்போவே இவனை துப்பாக்கியால் காட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வேண்டாத்தா, இவனை நான்களே அடிக்கும், இப்போ வந்து ரோஹிணிக்கு வயிற்றில் இருக்க குழந்தைய அடிக்க சொன்னதுனால மயிலை வச்சே இவனை வெளுத்தெடுப்போம் அப்படின்னு வந்து மயிலை கோபம் தீர அடிங்க அப்படின்னு வந்து நம்ம கார்த்தி சிவனாண்டியை கெட்டி வச்சு தோலை உரிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சந்திரா நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம புருஷனை இந்த மயில் இந்த பாடுபடுத்திட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல 2 பேர் நிற்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே கணவு மயிலுக்கு நல்ல ஜாப்பை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தா அவங்க வந்து சுய தொழில் செய்ய அந்த ஹோட்டலை அந்த லோனு போட்டு வாங்க வச்சுட்டாங்க. அவங்களையும் முதலாளி ஆக்கிட்டாங்க. நம்ம மயில் மனசில் சந்தோஷம் கொடிகட்டி பருத்துக்குது. என் பிள்ளை பிறக்க நேரத்தில் நான் முதலாளி, இந்த ஹோட்டல் தொழிலில் ஜெயிக்க போகிறேன், நானும் வந்து பெரிய ஆளாக ஆக போகிறேன், இந்த லட்சிய கனவுக்கெல்லாம் துணையாக இருந்தது என் சகலை தான் அப்படின்னு வந்து கார்த்தியை கட்டி தழுவுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரி உண்மையெல்லாம் தெரிஞ்சு இந்த சிவனாண்டி இவ்வளோ சதி திட்டம் தீட்டி தான் நம்மளை ரோஹிணியோட வயிற்றில் இருக்க குழந்தைக்கு மேலே பழிய போட்டு நம்மளை வந்து பிள்ளையை அழிக்க வந்து திட்டம் போட்டிருக்கான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு நம்ம ரோஹிணியின் தாய்மையை அரவணைக்க தொடங்கிட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி.